கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இம்மாதத்தை 3 பகுதிகளாக பிரித்திருக்கின்றான். முதல் பகுதியை ரஹ்மத்தாகவும், வஅவ்ஸதுஹு மக்ஃபிரா நடுப்பகுதியை பாவ மன்னிப்பாகவும், வஆஹிருஹு இத்கும் மினன் நார் இறுதி பகுதியை நரக நெருப்பிலிருந்து விடுவிப்பதாகவும் ஆக்கியிருக்கின்றான். ரஹ்மத் என்பது அல்லாஹு தஆலாவுடைய ரஹ்மத்தை கொண்டுதான் ஒவ்வொரு மனிதனும் சுவர்க்கத்துக்கு நுழைய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நானும் அல்லாஹு தஆலாவுடைய ரஹ்மத் இல்லாவிட்டால் எனக்கும் சுவர்க்கம் நுழைய முடியாது. இரண்டாவது பாவ மன்னிப்பு. ரமலானுடைய அனைத்து அமல்களை நாம் எடுத்துக்கொண்டாலும் அது அனைத்துடைய சுருக்கமும் உள்ளடக்கமும் பாவ மன்னிப்பாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் ஸாம ரமலான ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் ரமலானுடைய மாதத்தில் ஈமானுடனும் நன்மையை ஆதரவு வைத்தும் ரமலானுடைய நாட்களில் நோன்பு நோட்கிறாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். மன் காம ரமலான ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் ரமலானுடைய மாதத்தில் நின்று வணங்குகிறாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அது தராவீஹ் தொழுகையாக இருக்கலாம், கியாமுல் லைலாக இருக்கலாம், என்ன இபாதத்தாக இருந்தாலும் அதன் மூலமாக அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். மேலும் கூறினார்கள், மன் காம லைலத்தல் கத்ரி ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. சுப்ஹானல்லாஹ். யார் லைலத்துல் கத்ருடைய இரவில் நின்று வணங்குகிறாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இந்த 3 ஹதீஸின் மூலமாகவும் 3 விடயங்கள் சொல்லப்பட்டாலும் அனைத்தும் ரமலானுடைய அமல்களை சம்பந்தப்பட்டது. முதலாவது நோன்பு, இரண்டாவது இராத் தொழுகை, மூன்றாவது லைலத்துல் கத்ருடைய இரவில் செய்யக்கூடிய அமல்கள். இந்த அனைத்தை கொண்டும் அல்லாஹு தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றான். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் ரமலானுடைய அனைத்து அமல்களின் நோக்கமும் அடியார்களை மன்னிப்பதாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. மூன்றாவது வஆஹிருஹு இத்கும் மினன் நார் இறுதி பகுதியை அல்லாஹு தஆலா நரக விடுதலையாக ஆக்கியிருக்கின்றான். இறுதி பகுதியை நரகத்தை விட்டும் ஒவ்வொரு மனிதர்களும் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இறுதி பகுதியை அல்லாஹு தஆலா வைத்து அந்த இறுதி பகுதியில் ஓர் இரவை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். அந்த இரவில் ஒரு மனிதன் அமல் செய்தால் அந்த மனிதனுடைய கூலி லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். சுப்ஹானல்லாஹ். 83 வருடம் 4 மாதம் அமல் செய்த கூலியை அல்லாஹு தஆலா அவருக்கு அளிக்கிறார். ஒருவருக்கு ஒரு ரமலானில் லைலத்துல் கத்ருடைய இரவு கிடைத்தால் 83 வருடம் 4 மாதம் அமல் செய்த நன்மை அல்லாஹு தஆலா கொடுப்பான். அவருடைய வாழ்க்கையில் 10 லைலத்துல் கத்ரை அடைந்து கொண்டால் கிட்டத்தட்ட 830 வருடங்கள் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யாமல் அமல் செய்த நன்மை அல்லாஹு தஆலா கொடுப்பான். நம்மில் 60 வருடம் வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள், 100 வருடம் வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அவற்றில் 50 ரமலானில் 50 லைலத்துல் கத்ரை அடைந்து கொண்டால் அவருடைய அந்தஸ்து எப்படி என்பதை நான் நினைத்து கொள்ள வேண்டும். எனவே கண்ணியமான சகோதரர்களே, நம்முடைய நோக்கம் அமல்களை கொண்டு அல்லாஹு தஆலாவிடத்தில் சொல்லப்பட்ட அந்த வெகுமதிகளை பாக்கியங்களை அடைந்து கொள்வதுதான். எனவே ரமலானுடைய மாதத்தில் என்னென்ன வெகுமதிகளை அல்லாஹு தஆலா நமக்கு வாக்களித்திருக்கின்றானோ அவற்றை அடைந்து அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய மேலான பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா அளிப்பானாக. இந்த ரமலானை சென்ற ரமலான்களை போன்று கழிக்காமல் அமலின் மூலமாகவும்
குர்ஆன் திலாவத்தின் மூலமாகவும் செழிப்பாக்கக்கூடிய நல்லவர்களுடைய கூட்டத்தில் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.